ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு அவர் சேனல். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது நாண்டி வாய்ஸ் ஓவர். போன எபிசோட்ல ரமேஷ் பாயை வந்து குல்வீர் கொண்டிருப்பான். அதுக்கப்புறம் இங்க இன்வெஸ்டிகேஷன் ரூம்லயும் அந்த 2 பேர்ல ஒருத்தர் செத்து போயிருந்திருப்பான். அதோட போன எபிசோட் முடிஞ்சிருக்கும். இன்னைக்கு நம்ம த டெசரி தி ஸ்மக்லரோட அடுத்த எபிசோட் பார்க்க போறோம். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். பிரகாஷ் வந்து ஊர்ல இருந்து வந்துட்டாரு. அவர் வந்த உடனே மாதிரி இறந்து போயிட்டாங்க அப்படிங்கறத கேட்டு அங்க இருக்கிற எல்லாரையும் திட்டிட்டு இருக்காரு. அப்பதான் குல்வீர் அங்க என்ன நடந்துச்சுங்கிறத சொல்றான். இந்த மாதிரி எல்லாரும் வெளியே போனாங்க. அந்நேரம் ஏதோ ஒரு சத்தம் கேட்டுச்சு. கீழ இருந்த ரூம்குள்ள போய் பார்த்தேன். நான் உள்ள போனோடனே கன்னை வச்சு மிரட்ட ஆரம்பிச்சிட்டாரு. பயத்துல நான் அந்த கன்னை வாங்கி திருப்பி கைப்பட்டு அவரே நான் சுட்டுட்டேன். இதான் நடந்துச்சு சார் அப்படி சொல்லி இவங்க சொல்லிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் இன்வெஸ்டிகேஷன் பண்ணும்போது அவன் எப்படி செத்து போனா, முக்கியமா பார்த்தது யாருன்னு கேட்கவும் 2 பேர் கை தூக்குறாங்க. இல்ல சார் நாங்க அதை பண்ணவே இல்லை, அந்த கூட இருந்த அஸ்லாம்ங்கிறவன் தான் கண்டிப்பா அவனை கொன்னுட்டு அவன் வந்து நாடகம் ஆடுறான் அப்படிங்கிற மாதிரி சொல்றான். சரி இதை பத்தி ஒரு டீடைல் ரிப்போர்ட் எழுதி கொடுங்க, நான் மேல் இடத்துல பேசுறேன். இப்போ வந்து கமிஷனர் சார் கூப்பிட்டு இருக்காரு, நான் போய் பார்த்துட்டு வரேன்னு சொல்லிட்டு பிரகாஷ் அங்க இருந்து கிளம்பிட்டாரு. ஜூனு பின்னாடியே போறாரு. குல்வீரை நம்ம தான் காப்பாத்தணும், இது ஒன்று வேணும்னு நடந்தது கிடையாது, இது ஒரு ஆக்சிடென்ட், நீங்க தான் அவனை காப்பாத்தணும் அப்படின்னு கேட்க சரி நான் எல்லாத்தையும் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கமிஷனரை பாக்குறதுக்காக பிரகாஷ் வந்திருக்காரு. வந்த உடனே கமிஷனர் சொல்றாரு, எல்லாரையுமே உடனே சஸ்பெண்ட் பண்ணுங்க, அந்த டீம் மொத்தத்தையுமே, இல்லைன்னா நமக்கு தான் பிரச்சனையா வந்து நிக்கும். நீங்க சொல்ற மாதிரி சஸ்பென்ஷன்லாம் கொடுக்க முடியாது சார், எனக்கு அதுல சுத்தமா விருப்பம் கிடையாதுன்னு சொல்லி இவர் சொல்லிட்டு இருக்காரு. உடனே கமிஷனர் சொல்றாரு, என்னோட ரிட்டையர்மெண்ட்டுக்கு இன்னும் 3 மாசம் தான் இருக்கு, நீங்க பண்ற தலைவலினால எனக்கு தான் பிரச்சனை வந்து சேருது, நான் நிம்மதியா ரிட்டையர் ஆகணும்னு நினைக்கிறேன். உடனே பிரகாஷ் சொல்றாரு, அதெல்லாம் என்னால பண்ண முடியாது, அவங்க எல்லாரையுமே வந்து பேக் ஆபீஸ்க்கு வேணா நான் மாத்துறேன், அதுக்குள்ள வந்து என்ன நடந்துச்சுங்கிறத நீங்க ஒரு டீம் அமைச்சு கண்டுபிடிக்க பாருங்க, 6 மாசம் டைம் எடுத்துக்கோங்க, அதுக்குள்ள நீங்களும் ரிட்டையர் ஆயிருவீங்க, நானும் அதுக்குள்ள வந்து சிண்டிகேட்டே இல்லாம ஒருபடியா அழிச்சிருவேன், இதைத்தான் என்னால பண்ண முடியும். நீ இப்படியே பேசிட்டே இருக்க, ஆனா அந்த அஸ்லாம்ங்கிறவனுக்கு வந்து பெயில் கிடைச்சிருச்சு, அப்புறம் அந்த ரமேஷ் பாய் வந்து செத்து போயிட்டான், கேஸே இந்த இடத்துல இல்ல, நீ என்ன பண்ண போற அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. அதெல்லாம் எனக்கு தெரியாது, நான் ஆனா கண்டிப்பா உங்களை யாரையுமே சஸ்பெண்ட் பண்ண மாட்டேன், அதுக்கு பதிலா வேணா நீங்க பேங்காக்ல பண்ணதை நான் வேற யார்ட்டையும் சொல்லாம உங்களை வேணா காப்பாத்துறேங்கிற மாதிரி சொல்லிட்டு அங்க இருந்து போயிட்டாரு. சௌத்ரிய வந்து காட்டுறாங்க, அவன் எல்லாரும் கூட கான்ஃபரன்ஸ் கால்ல பேசிட்டு இருக்கான். இது நம்மளுக்கு நடந்த பெரிய லாஸ் தான், ஆனா இதுக்கு நம்ம ஏதாவது பண்ணி ஆகணும், ஏதாவது ஐடியா சொல்லுங்கன்னு கேட்கும் போல அண்ணா என்ன சொல்றாருன்னா, ஆபீசர்கள்ல 2 பேரை போட்டு தள்ளிடலாம், அப்பனா தான் அவங்களுக்கு நம்ம மேல பயம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு போட்டு தள்ளுறதெல்லாம் வேலைக்கு ஆகாது, சரி இருந்தாலும் கேட்போம் எல்லாட்டையும் சொல்லையா. அந்த லேடி என்ன சொல்றா, இல்ல வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டா, மத்தவங்க எல்லாம் எனக்கும் சரியா படுது அப்படிங்கிற மாதிரி முடிவு எடுக்கிறாங்க. சரி அப்ப கொன்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்நேரம் சுரேஷ் வந்து நிப்பாட்டி, இல்லாம வேற ஒரு வழி இருக்கு, அவங்கள வந்து மிரட்ட மட்டும் செய்யலாம், மறுபடியும் அவங்க இந்த மாதிரி பண்ணாங்கன்னா போட்டு தள்ளலாம், நம்மளுக்கும் இதுல பிரச்சனை வராது, அவங்களுக்கும் இதுல பிரச்சனை வராது அப்படிங்கிற மாதிரி சுரேஷ் ஒரு ஐடியா கொடுக்குறாரு. சௌத்ரி வந்து அர்ஜுனுக்கு கால் பண்ணி, இந்த மாதிரி உனக்கு நான் ஒரு 2 அட்வைஸ் கொடுக்க போறேன், நாளைக்கு ஃபிளைட்ல என்னோட 2 ஆளுங்க 20 கிலோ தங்கத்தோட உங்க ஏர்போர்ட்டுக்கு வர போறாங்க, அவங்கள வந்து நீ பிடிக்காம விட்டுறணும், அப்படி நீ பிடிச்ச அப்படின்னா அதோட பின்விளைவு வேற மாதிரி இருக்கும், இது உனக்கான வார்னிங் மட்டும் தான் அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணிடுறான். இந்த பக்கம் மிட்டாலி வந்து பொண்ணை ஸ்கூல்ல இருந்து கூப்பிட்டு வந்துட்டு இருக்காங்க. அந்த பொண்ணு ஓட்ட போட்டியில நான் தான் ஜெயிக்க போறேன், ஓடி காட்டுறேன் அப்படி சொல்லி ஓடிட்டு இருக்கா. ஆனா 2 பேர் பைக்ல ஆசிட் மாதிரி கையில ஒரு பாட்டில் வச்சிருக்காங்க. மிட்டாலி மேடம் உங்களுக்காக சௌத்ரி சார் இந்த கிஃப்ட கொடுத்தாரு சொல்லிட்டு அந்த பொண்ணோட மூஞ்சிலே ஊத்திட்டாங்க. அங்க பொண்ணு கதறிக்கிட்டு இருக்கா. அப்புறம் அந்த பக்கம் ரவீந்தர் வந்து வாக்கிங் போயிட்டு இருக்காரு. ஆனா ஒரு 2 பேர் வந்து அவரை பார்த்துட்டே இருக்காங்க. அப்ப கூட ஒருத்தன் ஓடிட்டே சொல்றான், என்ன சார் இந்த மாதிரி வந்து எங்க சரக்கு பிடிச்சிட்டே இருந்தா என்ன பண்றது, இந்த மாதிரி இன்னொருக்க பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி மிரட்டிட்டு இருக்கான். ரவீந்தர் நீ சொன்னா நான் எதுக்குடா கேட்கணும் அப்படின்னு சொல்லியும் துப்பாக்கியை வச்சு அவனை தள்ளி விட்டு சுட்டுறாங்க. அர்ஜுன் வந்து வேமா ஆபீஸ்க்கு ஓடி வந்து பாக்குறாங்க. எல்லாத்துக்குமே கொலை மிரட்டல் விட்டுருப்பாங்க போல. எல்லாரும் அங்க நிக்கிறாங்க. அந்த பொண்ணுக்கு என்ன நடந்துச்சுன்னு காமிக்கும் போல அது வெறும் மிளகாப் தண்ணி தான், இப்போதைக்கு வந்து எங்களோட சரக்க நிப்பாட்டினீங்க அப்படின்னா கண்டிப்பா ஒரிஜினல் ஆசிட் தான் அடிப்போம் அப்படி சொல்லி பயமுறுத்திட்டு போயிருக்காங்க. இந்த பக்கம் ரவீந்தருக்கு என்னாச்சுன்னு காமிக்கிறாங்க. சுட்டது வந்து ஒரு புல்லட் தான், ஒரிஜினல் புல்லட் வச்சு நிக்கிறான். இன்னொருக்க நீ சரக்க பிடிச்ச அப்படின்னா கண்டிப்பா உன்னை கொன்றுவோம் அப்படி சொல்லிட்டு மிரட்டிட்டு போறாங்க. இன்னொருத்தருக்கு வந்து அவங்க அப்பாவை கொலை பண்ணிடுவேன்னு சொல்றாங்க. அப்புறம் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபை மிரட்டி வைக்கிறாங்க. இந்த மாதிரி அங்க இருக்கிற எல்லாரோட ஃபேமிலியும் வந்து மிரட்டி வைக்கிறாங்க. எல்லாத்தையுமே எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க. அர்ஜுன் வந்து சொல்றாரு, இந்த மாதிரி எனக்கும் இதே மாதிரி கால் வந்துச்சு, நாளைக்கு ஏர்போர்ட்ல 2 பேர் வர்றாங்க, அவங்கள பிடிக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நாளைக்கு நம்ம விட்டுருவோம், அதுக்கப்புறம் நடக்கிறதா அப்புறம் பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லியும் பிரகாஷுக்கும் இது வந்து சரின்னு தான் தோணுது. சரி ஓகே நீங்க சொன்ன மாதிரியே பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. மறுநாளும் ஆகுது. அந்த 2 பேர் ஹோல்டோட வர்றாங்க வெளியே. எதுவும் நம்மள பண்ண முடியாது பாத்தியான்னு பேசிட்டு வந்துட்டு இருக்கும் போதே ரவீந்தர் திடீர்னு அவங்கள போட்டு அடிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. கூட இருக்கவங்களும் ஹெல்ப் பண்றாங்க. அப்புறம் அந்த 2 பேரையும் அரெஸ்ட் பண்றாங்க. இதை வந்து மீனாட்சி சைடுல நின்னு பாத்துட்டு
கேட்டுக்கிட்டே இருக்கா. அங்க நடந்த எல்லாத்தையுமே சௌத்ரி வந்து பாத்துட்டு இருக்கான். அதுக்கப்புறம் அந்த கோல்டு கொடுத்தாங்கல்ல பெரிய ஹெட், அவங்க வந்து கூப்பிட்டு இருக்காங்க. அர்ஜுனும் ரவீந்தரும் உட்காந்து மாடியில தண்ணி அடிச்சிட்டு இருக்காங்க. பிடிக்காதுன்னு சொன்னதுக்கு அப்புறமும் ஏன்டா போய் பிடிச்ச, பெரிய பிரச்சனை ஆக போகுது அப்படின்னு சொல்லி அர்ஜுன் சொல்லிட்டு இருக்கும் போல ரவீந்தர் அழுகுறான். இந்த மாதிரி எங்க அப்பா வந்து இது வரைக்கும் நடந்த எல்லா வீடியோவையும் பார்த்திருக்காரு. அந்த வீடியோவை பார்த்ததுக்கு அப்புறம் கூட எங்க அப்பா என்னை ஒரு பெரிய முட்டாள்னு சொல்றாரு. என்னோட அப்பாவே என்னை இப்படி சொல்லும் போல எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. எதனாலன்னா நான் ரொம்ப நேர்மையா இருக்கேங்கிறதுனால. எதுக்குடா அந்த ஃபேமிலியில இருக்கோன்னு நினைக்க வச்சுட்டாரு அப்படி சொல்லி அழுதுட்டு இருக்கான். இப்ப வந்து பிரகாஷ் வந்துட்டு சொல்றாரு, இந்த மாதிரி நீ ஒன்னும் முட்டாள் கிடையாது, நீங்கெல்லாம் வந்து மைனாரிட்டியா இருக்கீங்க, ஆனா லஞ்சம் வாங்குறவங்க மெஜாரிட்டியா இருக்காங்க, இந்த இதை எப்பயுமே விட்டுறாதீங்க, இதுதான் நல்லது, நீங்க நேர்மையா இருக்கிறத எப்பயும் மாத்திக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அர்ஜுன் வந்து ரவீந்தரை வீட்டுல விட்டுட்டு அங்க இருந்து போறாரு. ரவீந்தர் வீட்டுக்குள்ள வரான். பார்த்தா மீனாட்சி அங்க உட்காந்துருக்கா. 2 பேரும் உட்காந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. என்னோட என்கேஜ்மெண்ட்டா நான் நிப்பாட்டிட்டேன்னு சொல்லும் போல, ஏன் அவனும் நேர்மையா இருந்தானா? இல்ல, அவன் ஒரு லஞ்சம் வாங்குறவன். நீ இன்னைக்கு காலையில அந்த 2 பேரை பிடிக்கும் போல நேர்மைங்கிறது என்னங்கிறது எனக்கு இப்பதான் புரிஞ்சுச்சு. நான் உன்கிட்ட சாரி கேட்டுக்கிறேன், எனக்கு நீ தான் வேணும் அப்படின்னு சொல்லி 2 பேரும் பேச்சப் ஆயிக்கிறாங்க. அப்புறம் அவ அங்க இருந்து போயிடுறா. இவனும் வீட்டுக்குள்ள வந்துடுறான். அந்நேரம் அப்படியே அர்ஜுனை காமிச்சா. அர்ஜுனுக்கு வந்து சௌத்ரி போன் அடிச்சு இந்த மாதிரி உன் ஃப்ரெண்டோட அபார்ட்மெண்டோட காலிங் பெல் அடிக்க போதுன்னு சொல்லும் போதே இங்க ரவீந்தர் வீட்டை காமிக்கிறாங்க. ரவீந்தரை சுடுறதுக்காக 2 பேர் வந்திருக்காங்க. அவங்க கூட வந்து சண்டை போட்டுட்டு இருக்கான். ரவீந்தர் சண்டை போட்டுட்டு இருக்கும் போதே பின்னாடி இருந்து ஒருத்தன் மண்டையிலே ராட வச்சு அடிச்சிடறான். இந்த பக்கம் அர்ஜுன் ஓடி வந்து பார்த்தா ரவீந்தர் அந்த இடத்துல செத்து போய் கிடக்குறாரு. இத பார்த்து அங்க அர்ஜுன் உட்காந்து அழுதுட்டு இருக்காங்க. அப்படி நாள் ஆகுது. அங்க போலீஸ் வந்து இறந்து போன இடத்துல எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்காங்க. எல்லா ஆபீசர்ஸும் அந்த இடத்துல வந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. திடீர்னு ஒரு ஆபீசர்ஸ்லாம் வந்து இந்த வீட்டை செக் பண்ணணும்னு சொல்லிட்டு எல்லாம் செக் பண்ண போல கிச்சன்ல இருந்து 50 லட்சம் ரூபாய் கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அவன் ஆக்சுவலி லஞ்சம் வாங்கி தான் இப்படி ஆகி போச்சு அப்படிங்கிற மாதிரி இப்படியே வந்து ப்ரோட்டேட் பண்றாங்க எல்லாரும். பிரகாஷ் சொல்றாரு, இதுக்கு பின்னாடி யார் இருக்காங்கிறது நமக்கு தெரியும், நம்ம பாத்துக்கலாம் அவங்கள அப்படிங்கிற மாதிரி ஆறுதல் சொல்லிட்டு போறாரு. அவர் போனதுக்கு அப்புறம் குல்வீர் வந்து அர்ஜுன் அப்படியே பார்த்துட்டே இருக்காரு. யாருக்கிட்டயோ போன்ல சிரிச்சு சிரிச்சு பேசிட்டு இருக்கான். அவன் பைக் எடுத்துட்டு வெளியே போகும்போதுல அர்ஜுன் பின்னாடி ஏறி உட்காந்துட்டு வா போலாம் அப்படின்னு சொல்லி 2 பேரும் போயிட்டு இருக்காங்க. கடைசி எங்க போறான்னு பார்த்தா மும்பை போலீஸ் ஸ்டேஷனுக்கு தான் கூட்டு போயிருக்கான். கூட்டிட்டு போன உடனே குல்வீர் அடிச்சு எவ்வளவு கொடுத்தான் ரமேஷ் பாயை கொல்றதுக்குன்னு கேட்கும் போல 1 கோடின்னு சொல்றான். அப்புறம் போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ள கூட்டு போய் ஆபீசரை பார்த்து இவன் கிட்ட ஒரு கன்ஃபெஷன் ஸ்டேட்மெண்ட் வாங்கணும்னு சொல்லி அவன் பேச ஆரம்பிக்கிறான் குல்வீர். இந்த மாதிரி நம்ம ரைடுக்கு போறதுக்கு ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி எனக்கு ஃபோன் கால் வந்துச்சு, உனக்கு 1 கோடி ரூபாய் வேணுமா? அப்பனா என்னோட ஆட்கள் 2 பேர் இருப்பாங்க, 50 லட்சம் ரூபாய் ஒரு கன்னையும் உன் கையில கொடுப்பாங்க. அதை வச்சு நீ வந்து அந்த ரமேஷ் பாய் வீட்டுக்கு போன அப்படின்னா சாமி ரூம் இருக்கும், அது பக்கத்துல ஒரு யானை சிலை இருக்கும், அதை திருக்குனேன்னா உள்ள ஒரு சீக்ரெட் ரூம் இருக்கும், அங்கதான் ரமேஷ் பாய் இருப்பான், அவனை போய் போட்டு தள்ளிடு அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணிட்டான். இதெல்லாம் யார் பண்றான்னா இந்த சௌத்ரியோட கூட இருக்கிறவன் தான் இதெல்லாம் பேசிட்டு இருக்கான் குல்வீர்ட்ட. அவங்க சொன்ன மாதிரியே இவனும் கீழே போய் அந்த ரமேஷ் பாயை பார்த்து நான் வந்து சௌத்ரியோட ஆளுதான், நீங்க ஒன்றும் பயப்படாதீங்கிற மாதிரி பேசி இந்த குல்வீர் தான் ஆக்சுவலி கன் எடுத்து ரமேஷ் பாயை வந்து போட்டு தள்ளியிருப்பான். அதுதான் இப்ப காமிக்கிறாங்க நமக்கு. இது எல்லாத்தையும் குல்வீர் வந்து போலீஸ் ஸ்டேஷன் சொல்லிட்டு இருக்கான். அவன் ஒரு சமூக விரோதி தானே சார், நான் அவனை கொன்னதுல என்ன தப்பு, எனக்கு ஒரு 1 கோடி ரூபாய் எனக்கு கிடைச்சிச்சுல, என்னை காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லி கட்டிட்டு இருக்கான். அவனை அரெஸ்ட் பண்ணி அங்க இருந்து கூட்டிட்டு போயிட்டாங்க. நேரம் இவன் வெளியே வர்றான். அர்ஜுன் சௌத்ரி வந்து கால் பண்ணி நீ வந்து இப்ப போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்க, மும்பை டிராபிக்ல எப்படி வேமா ஹவுஸ்க்கு போவ பிரியாவை காப்பாத்துறதுக்குன்னு சொல்லியும் அவனுக்கு பயம் வந்துருச்சு. போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து அர்ஜுன் ஓட ஆரம்பிக்கிறதோட இந்த எபிசோட் முடியுது. அடுத்த எபிசோட்காக வெயிட் பண்ணுங்க. பாய் கைஸ்.